அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சூரிய கிரகணம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் இது 500 ஆண்டுக்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அபூர்வமான நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. 500 ஆண்டுகள் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதே போல் மற்றும் ஒரு சூரிய கிரகணத்தை நாம் பார்க்கணும் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு தான் இது கிடைக்கும். அதாவது 100-150 வருடத்திற்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணங்கள் அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய ராசிலையும் நம்மளுடைய இந்த கிரகண அமைப்பில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த சூரிய கிரகணமானது இந்த சூரிய கிரகணம் 5 ராசிக்காரர்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நேற்று நடந்த சூரிய கிரகணம் 5 ராசிக்காரர்களுக்கு மேஷம், ரிஷபம், கன்னி, விருட்சகம், தனுசு இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதை பற்றி தான் நாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இந்த 5 ராசிகளில் ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் 12 ராசிகளில் எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு கண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அந்த நேயர்களே நமக்காக ஒரு தகவல்களை சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஐயா, நான் பல ஜோதிடர்களை பார்த்துருக்கேன். ஆனால் உங்ககிட்ட பார்த்த பிறகு தான் பல நாளாக என்னுடைய கவலைகள் பல நாள் இருந்த கவலையெல்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் போன வாரம் நீங்கள் சொன்னது போலவே இந்த வாரம் எனக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்திற்காக நன்றி செலுத்தியிருக்காங்க. அதே போல் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டு நான் அங்கே போய் பார்த்து நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன். யூடியூப்பில் பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். என்னோட தொழிலில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து இப்போ நான் நல்ல முறையில் சம்பாதிக்கிறேன். 4 நாள் கூட ஆகலை, இவ்வளவு பெரிய மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்தியிருக்காங்க. அதாவது வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அவர்களுடைய குறைகளை சொல்லி அதுபோல் அந்த குறைகள்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு நேயர்கள் சொல்லியிருக்காங்க. இது போல் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும். இந்த சூரிய கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவையெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதில் முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சூரிய கிரகணம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய லக்கியாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணத்துக்கு பிறகு நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடு இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் உங்களுக்கு சரியான முறையில் இனி நடக்க போகுது. வேலை வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு இந்த சூரிய கிரகண மாற்றத்தால் மேஷம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. மேஷ ராசிக்காரர்கள் என்றால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு குபேர யோகம் அடிக்க போகுது. பணம் உங்களை தேடி வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஒரு 4-5 ராசிக்கு தான் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த ரிஷபராசியும் ஒன்று. மேலும் உடல் பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும். நீண்ட நாளாக இந்த பிரச்சனை எனக்கு ரொம்பவே துன்புறுத்திட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண மாற்றத்தால் இனிமேல் நல்லபடியாக உடல் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். இதே போல் மன கஷ்டங்கள் உங்களுக்கு சரியாகும். புதிய வேலைகள் கிடைக்கலாம். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு மாறப்போகிறது, குறைய போகிறது என்று தாங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் தேடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வரும். நீங்கள் எத்தனையோ வாய்ப்பு கிடைத்து கூட அதை நழுவ விட்டுருக்கலாம். ஆனால் இந்த கிரகணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கறதா இருக்கும். பணம் உங்களுடைய கணக்கில் ரொம்பவே நல்ல ஒரு முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய கனவு வாழ்க்கை தொடங்குவதாக இந்த
கன்னி ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருக்கும். புதிய வீட்டிற்கு நீங்கள் போவீங்க. இன்று முதல் நீங்கள் சொந்தமாக கார் வாங்குவதற்கோ பைக் வாங்குவதற்கோ உங்களுக்கு யோகம் உண்டாகும். எத்தனையோ முறை நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுட்டு கூட இது எனக்கு சரியாக நடக்கலப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, நினச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு மிகவும் நன்மையாகவே இருக்கும். மன கஷ்டம் எல்லாமே பறந்து போகும். உடல் ஆரோக்கியம் செழிக்கும். அடுத்ததாக விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி இந்த கிரகண மாற்றத்தால் என்ன நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தா, இத்தனை காலம் நீங்கள் வீடு இல்லாமல் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனி அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு மாறப்போகிறது. அதாவது மேஷ ராசியில் தான் குரு பகவான் தற்போது பயணம் செய்து கொண்டிருக்காரு. இந்த குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் ரிஷபராசிக்கு போகிறாரு. இதில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை காண்பதற்கான நல்ல விஷயங்கள் தொடங்க போகிறது அப்படின்னு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண மாற்றத்தால் சொல்லலாம். நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் என்றால் விருச்சகம் என்று பதிவிடுங்க. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த நேரம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அதே போல் சுப செலவாகத்தான் அந்த செலவு இருக்கும். அந்த செலவு என்ன, நிறைய செலவு வந்துட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா அந்த செலவு உங்களுக்கு சுப செலவாகத்தான் இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சாதுரியம், நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் உங்களுக்கு வெற்றியவே கொடுக்கும். இத்தனை காலமாக நீங்கள் வேலையில் தான் பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு நீங்க போகுது. இனி அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. இது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் வியாபாரம் இதெல்லாம் நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதால, நீங்கள் புதுதாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நேரத்தில் தொடங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கிரகணங்கள் வரும்போது ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துமா. அந்த வகையில் இந்த சதுர்கிரக யோகம் 12 ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட குறிப்பிட்ட 4-5 ராசிக்காரர்களுக்கு தான் மிகவும் அதிர்ஷ்டமானதை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மீனத்தில் சூரியன், புதன், ராகு மற்றும் சுக்கிரன் சேர்ந்து இந்த யோகத்தை உருவாக இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களை நாம் பார்த்துட்ருக்கோம். இந்த ராசியில் நீங்களும் ஒருவர் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ராசியை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதே போல் அடுத்ததாக சிம்மம் ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஆனால் அந்த பிரச்சனைகள் வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். உங்களுடைய எதிரிகள் சதி செய்ய முயற்சி செய்தாலும் கூட சிரமங்களை நீங்கள் எதிர்கொண்டு அதை தாண்டி வரக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. பணியிடத்தில் உங்களுடைய சக பணி ஊழியர்கள் உங்களுக்கு எதிர்மாறாக கூட இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் தள்ளி வர்றது நல்லது. மேலும் சமுதாயத்தில் மரியாதையை நீங்கள் இழக்க நேரக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வர்றது ரொம்பவே நல்லது. உங்களுடைய உடல் நலம், நிதி நிலைமை இவையெல்லாம் கஷ்டப்பட்டால் கூட நீங்கள் அடுத்த காலம், வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த கிரகணத்தால் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது குடும்பத்தில் சிறு சிறு விஷயங்களால் துலாம் ராசிக்காரர்களுக்கு சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் எரிச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். உறவை சரி செய்ய நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் உங்களுக்கு பயனில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாறும். அதனால் நீங்கள் எந்த விதமான கவலையும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு சில ராசிக்காரர்களுக்கு தான் பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மிதுனம், கன்னி, தனுசு இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தின் மூலமாக பணவரவு நல்ல முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த 3 ராசிகளில் ஒருவர் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ராசியை கீழே பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்தந்த ராசிக்கு சூரிய கிரகணத்தால் என்னவெல்லாம் மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு 12 ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.